நீங்க தனியா இருக்கும்போது திடீர்னு மாரடைப்பு வந்தா என்ன செய்வீங்க? நெஞ்சு வலி ரொம்ப அதிகமா இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. உங்க இதயம் வெடிச்சிடும் போல இருக்கு. ஆனா, உதவிக்கு யாருமே இல்லை. அடுத்த 10 செகண்டுல என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த முதல் 10 செகண்டுகள்ல என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சா, அந்த வாய்ப்பு அப்படியே தலைகீழா மாறிடும். நீங்க பிழைக்கிற வாய்ப்பு 92% வரைக்கும் அதிகமாகலாம். என்ன வித்தியாசம்னு தெரியுமா? அறிவுக்கும் தெரியாமைக்கும் இடையில, உயிருக்கும் சாவுக்கும் இடையில் இருக்கு. தெரிஞ்சுக்காம இருக்கிறது ரொம்ப ஆபத்து. இப்போ தனியா இருக்கும்போது மாரடைப்பை சமாளிக்க 8 முக்கியமான வழிகளை நான் சொல்லப் போறேன். ஆனா, அந்த 8 வழிகளை சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். மாரடைப்புங்கிறது சினிமாவுல காட்டுற மாதிரி சட்டுன்னு நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு கத்திட்டு அப்படியே தரையில விழுற மாதிரி இருக்காது. அதுக்கு நிகழ்வு பத்தி சொல்றேன். திரு ஜோஸுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த அன்னைக்கு எல்லாமே சாதாரணமா தான் இருந்துச்சு. வழக்கம் போல அதிகாலை 5 மணிக்கு எழுந்து காஃபி போட்டு பேப்பர் படிக்க உட்கார்ந்தாரு. ஆனா திடீர்னு நெஞ்சுல ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமா உணர்ந்தாரு. அது ரொம்ப கூர்மையான வலி இல்ல, ஏதோ ஒரு சங்கடமான அழுத்தம். உள்ள இருந்து யாரோ அவருடைய இதயத்தை நெருக்கிற மாதிரி இருந்துச்சு. நேத்து ராத்திரி அதிகமா சாப்பிட்டிருப்போம், இல்லன்னா அஜீரண கோளாறா இருக்கும்னு நினைச்சாரு. ஆனா 10 முதல் 20 நிமிஷம் ஆச்சு, அந்த சங்கடம் போகவே இல்லை. மாறாக அது அதிகமாகிடுச்சு. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் அவருக்கு இடது கையில ஒரு மரத்துப் போன உணர்வு வந்துச்சு. அதுக்கப்புறம் தாடையில ஒரு மந்தமான வலி. அந்த செகண்ட்ல தான் அவருக்கு இது ஹார்ட் அட்டாக்னு புரிஞ்சுச்சு. மாரடைப்பு வந்தவங்கள்ல 87% பேரு அந்த அறிகுறிகளை வேற ஏதோன்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. 60 வயசுக்கும் மேல இருக்கிறவங்களுக்கு மத்தவங்களோட இருக்கிறவங்கள விட ஹார்ட் அட்டாக்ல சாகிற ஆபத்து 4 மடங்கு அதிகம். இது அவங்க இதயம் பலவீனமா இருக்கிறதுனால இல்ல, தனியா இருக்கும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாம, இல்லன்னா ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுனால தான். ஆனா இது உங்களுக்கு நடக்கக்கூடாது. இந்த அறிகுறிகளை நீங்க எழுதி வச்சுக்கோங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முதல் அடையாளம், உங்க நெஞ்சோட நடுவுல ஒரு அழுத்தம், இறுக்கம், இல்லன்னா கனமான உணர்வு. இது குத்துற வலி இல்ல, இல்லன்னா எரியுற உணர்வும் இல்ல. உங்க உடம்போட நடுவுல ஒரு பாறாங்கல்லை வெச்ச மாதிரி, இல்லன்னா ரொம்ப கனமான ஒண்ணு உங்க நெஞ்ச உள்ள இருந்து நெருக்கிற மாதிரி இருக்கும். சில நோயாளிகள் என்கிட்ட, டாக்டர், யாரோ ஒருத்தர் கையால என் இதயத்தை உள்ள இருந்து அமுக்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இது பொதுவா 15 நிமிஷத்துக்கு மேல நீடிக்கும், சாதாரணமாக சாப்பிடுற மாத்திரையால சரியாகாது. இரண்டாவது அடையாளம், பரவுற வலி. இது நெஞ்சில ஆரம்பிச்சு இடது கை வரைக்கும் பரவும். சில நேரம் 2 கை, கழுத்து, தாடை இல்லன்னா மேல் முதுகு வரைக்கும் கூட போகும். தாடை வலிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப பொதுவானது. பல் வலிக்குதுன்னு நினைச்சு எமர்ஜென்சி வார்டுக்கு போறதுக்கு பதிலா பல் டாக்டரை கூப்பிட்ட நோயாளிகளை கூட எனக்கு தெரியும். மூணாவது அடையாளம், காரணமே இல்லாம ரொம்ப சோர்வா இருக்கிறது. ஒரு நாள் நீங்க எந்த வேலையும் பண்ணாமலே டல்லா, சோர்ந்து போய் உணர்ந்தா, உங்க உடம்பால இனிமே அசையவே முடியாதுங்கிற மாதிரி இருந்தா, அது உங்க இதயத்துக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்கலைங்கிறதுக்கான அறிகுறியா இருக்கலாம். இந்த அறிகுறி பெண்களுக்கு ரொம்ப அதிகமா வரும், ஆனா பெரும்பாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இது மத்த அறிகுறிகளோட சேர்ந்து வந்துச்சுன்னா நீங்க உடனே செயல்படணும். நாலாவது அடையாளம், திடீர் மூச்சுத் திணறல் மற்றும் ஜில்லுன்னு வியர்க்கிறது. நீங்க சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, இல்லன்னா மாடிப்படி ஏறுறீங்க, ஆனா திடீர்னு திணறல் வந்து மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமாயிடுது. வெளியில குளிர்ச்சியா இருந்தாலும், இல்லன்னா ஃபேன் முன்னாடி உட்கார்ந்திருந்தாலும் கூட உங்களுக்கு ஜில்லுன்னு வியர்த்து ஊத்தும். இது ரொம்ப ஆபத்தான அறிகுறிகள்ல ஒன்று. ஆனா இத பெரும்பாலும் பதட்டத்தால வர்றதுன்னு தப்பா நினைச்சுக்குவாங்க. ஆனா இது நெஞ்சு அழுத்தம் இல்லன்னா பரவுற வலியோட சேர்ந்து வந்துச்சுன்னா உங்க இதயம் பாதிக்கப்படுதுங்கிறதுக்கான தெளிவான அடையாளம்.
5வது அடையாளம் தலை சுற்றல், குமட்டல் இல்லன்னா வாந்தி. திடீர்னு கண்ணு இருட்டிக்கிட்டு வருது, மயக்கம் போட்டு விழப்போற மாதிரி இருக்கு. காரணமே இல்லாம வாந்தி, குமட்டல் வந்துச்சுன்னா அத அஜீரண கோளாறுன்னு சாதாரணமாக விட்டுடாதீங்க. நிறைய பேர் வயித்து பிரச்சனைன்னு நினைச்சு ஆண்டாசிட் மாத்திரை இல்லைன்னா செரிமான மருந்து எடுத்துக்கிறாங்க. ஆனா உண்மையில அவங்க மாரடைப்போட ஆரம்ப கட்டத்துல இருக்காங்க. இந்த 5 அறிகுறிகளும் ஒரே நேரத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2, 3 இருந்தாலே அது ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோன்னு சந்தேகப்பட போதும். அதுவும் உங்களுக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, அதிக கொழுப்பு இல்லன்னா புகைப்பழக்கம் மாதிரி ஆபத்து காரணிகள் இருந்தா இந்த அறிகுறிகள்ல ஒன்னு இருந்தாலே போதும், உடனே செயல்பட ஆரம்பிச்சுடணும். முதல் படி, உங்களுக்கு அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்ச உடனே நீங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அதை நிறுத்திட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துல உட்காருங்க. பின்னாடி சாயறதுக்கு வசதியா இருக்கிற ஒரு நாற்காலி இல்லன்னா சோஃபாவை தேடி உட்காருங்க. தரையில படுக்காதீங்க. தரையில உட்கார்ந்தா இரத்த ஓட்டம் தடைபடும், அது உங்க நிலைய மோசமாக்கும். எழுந்து நிக்கவும் வேணாம். முக்கியமா நிலைத்தன்மைய பாதுகாக்கிறது, கீழே விழாம இருக்கிறது தான். 2வது படி, ஒரு ஆஸ்பிரின் மென்று சாப்பிடுங்க. உங்க வீட்ல ஆஸ்பிரின் இருந்துச்சுன்னா ஒரு 100 மில்லிகிராம் மாத்திரையை எடுத்து உடனே மென்று சாப்பிடுங்க. முழுசா விழுங்காதீங்க. அத நல்லா மென்னு வாயில கரைய விடுங்க. ஏன்னா மென்னு சாப்பிடுறதுனால மருந்து ரொம்ப வேகமா உடம்புல ஏறும். அது தமனிகளை அடைக்கிற கட்டிகளை கரைக்க உதவும். இது ரொம்ப சின்ன வேலை, ஆனா இதனால இதயத்துக்கு ஏற்படுற பாதிப்பை 40% வரைக்கும் குறைக்கலாம். 3வது படி, அவசர சேவைகளை அழைத்து உங்க இருப்பிடத்தை தெளிவா சொல்லுங்க. இங்க நம்ம ஊர்ல அவசர எண் 108, 102 மாறலாம். அத உங்க போன்ல சேமிச்சு வையுங்க. ஆனா ரொம்ப முக்கியமா, கால் பண்ண ஆரம்பிக்கும் போதே உங்க அட்ரஸை தெளிவாவும் முழுசாவும் சொல்லுங்க. ஏன்னா ஹார்ட் அட்டாக் வரும்போது நீங்க எந்த நேரத்துல வேணாலும் மயக்கம் அடையலாம். நீங்க முதல்லயே அட்ரஸ் சொல்லலைன்னா மெடிக்கல் டீமுக்கு உங்களை எங்க தேடுறதுன்னு தெரியாம போயிடும். உதாரணத்துக்கு, அவசர அழைப்பு இணைக்கப்பட்ட உடனே நீங்க இப்படி சொல்லணும்: என் பேரு ராகுல் சர்மா. நான் 25வது தெரு, 132 நம்பர், 3P அபார்ட்மெண்ட், ரோப் பில்டிங்ல இருக்கேன். எனக்கு நெஞ்சு வலிக்குது, மூச்சு திணறல் இருக்கு. அப்புறம் ஆபரேட்டர் கேட்கிற கேள்விகளுக்கு அமைதியா பதில் சொல்லுங்க. போனை வச்சிடாதீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க, ஆனா அலட்சியமாவும் இருக்காதீங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தெளிவா பேசுங்க. படி 4, உங்க வீட்டு கதவை திறந்து வச்சுட்டு சாவிய இல்லன்னா கோட நம்பரை கண்ணுக்கு தெரியற இடத்துல வைங்க. இந்த ஸ்டெப் முக்கியம் இல்லாம இருக்கலாம்னு தோணும், ஆனா ஆம்புலன்ஸ்ல இருந்து வர்றவங்க வந்து கதவு பூட்டியிருந்தா உள்ள வர்றதுக்கு முயற்சி செய்யற அந்த விலைமதிப்பற்ற நிமிடங்கள் வீணாகும். உங்க கதவுக்கு எலக்ட்ரானிக் கோட் இருந்தா அத ஒரு பெரிய பேப்பர்ல எழுதி வாசல்ல ஒட்டி வையுங்க. சாவி யூஸ் பண்ணுனீங்கன்னா அத பூந்தொட்டி இல்லன்னா வாசப்படியில போடுற பாய் மாதிரி தெளிவா தெரியற இடத்துல வையுங்க. திருடன் உள்ள வந்துடுவான்னு பயப்பட வேணாம். அந்த நேரத்துல உங்க உசுறுதான் எல்லாத்தையும் விட முக்கியம். படி 5, உங்க கால்களை லேசா உயர்த்தி 45 டிகிரி சாய்வான தோரணையில் உட்காருங்க. முழுசா படுக்கவும் வேணாம், சிலை மாதிரி நேரா உட்காரவும் வேணாம். உங்க உடம்ப ஒரு 45 டிகிரி கோணத்துல சாய்த்துக்கங்க. ஒரு நாற்காலி இல்லன்னா சோஃபாவுல சாய்ஞ்சிக்கங்க. முடிஞ்சா உங்க கால்களை ஒரு தலையணை இல்லன்னா மெத்தை மேல லேசா உயர்த்தி வையுங்க. ஏன் இந்த நிலை? ஏன்னா இது நுரையீரல் இல்லன்னா இரத்த ஓட்ட மண்டலத்தை அதிகமா அழுத்தாம மூளைக்கும் இதயத்துக்கும் இரத்தம் போறதுக்கு உதவும். முழுசா படுத்தா நுரையீரல்ல நீர் சேர வாய்ப்பிருக்கு. ரொம்ப நேரா உட்கார்ந்தா இதயம் அதிகமா வேலை செய்ய வேண்டி வரும். படி 6, உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு சுருக்கமான மெசேஜ் அனுப்புங்க. ஃபோன் கால் பண்ணாதீங்க. இந்த நேரத்துல நீங்க போன்ல பேசக்கூடாது. பேசுறதுக்கு சக்தி தேவை,
அந்த சக்தி உங்க நிலைய மோசமாக்கும். அதுக்கு பதிலா தேவையில்லாத விஷயமெல்லாம் இல்லாம ஒரு குட்டியான நேரடியான மெசேஜ் அனுப்புங்க. எனக்கு ஹார்ட் அட்டாக் அறிகுறிகள் இருக்கு. ஆம்புலன்ஸை கூப்பிட்டிருக்கேன். என்னை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கவலைப்படாதீங்க. அங்க வாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு மட்டும் அனுப்பாதீங்க. தேவையில்லாத விஷயமெல்லாம் இல்லாம ஒரு குட்டியான நேரடியான மெசேஜ் அனுப்புங்க. எனக்கு ஹார்ட் அட்டாக் அறிகுறிகள் இருக்கு. ஆம்புலன்ஸை கூப்பிட்டிருக்கேன். என்னை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கவலைப்படாதீங்க. அங்க வாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு மட்டும் அனுப்பாதீங்க. 2, 3 இல்லன்னா அதுக்கும் அதிகமான குடும்ப உறுப்பினர்களுக்கு அனுப்புங்க. இப்படி பண்ணா ஒருத்தர் பார்க்கலனாலும் வேற யாராவது பார்ப்பாங்கன்னு நீங்க உறுதி செஞ்சுக்கலாம். படி 7. ஆழமா மூச்சு விடுங்க. 4 செகண்ட் மூச்சை உள்ள இழுத்து 6 செகண்ட் மூச்சை வெளியே விடுங்க. இந்த மெதுவான கட்டுப்படுத்தப்பட்ட மூச்சு உங்க மணிக்கட்டுக்குள்ள உங்க கட்டை விரலால நாடி துடிப்பு துடிக்கிற இடத்துல பலமா அழுத்துங்க. அதே நேரத்துல தொடர்ந்து 3 தடவை சத்தமா இருமுங்க. இது ஏன் வேலை செய்யுது? ஏன்னா இருமுவது நெஞ்சுக்குள்ள ஒரு அழுத்தத்தை உருவாக்குது. இது இரத்த ஓட்டத்தை தூண்டுது. அதே சமயம் நாடி துடிப்பை அழுத்துவது இதய தாளத்தை ஒழுங்குபடுத்துது. இது மருத்துவ சிகிச்சைக்கு பதிலா அமையாது. ஆனா இன்னும் கொஞ்ச நிமிஷத்துக்கு உங்களை நிலைப்பாடா வச்சிருக்க இது ஒரு கருவி. அந்த நிமிஷங்கள்தான் உயிருக்கும் மரணத்துக்கும் இடையிலான வித்தியாசத்தை ஏற்படுத்தும். ஹார்ட் அட்டாக் வர்ற ஆபத்தை குறைக்க யார வேணா கடைபிடிக்கக்கூடிய 3 சிம்பிளான பழக்க வழக்கங்கள் இருக்கு. பழக்கம் 1. தினமும் 30 நிமிஷம் நடக்கணும். நீங்க ஓடவோ ரொம்ப கஷ்டப்பட்டு உடற்பயிற்சி பண்ணவோ அவசியம் இல்ல. தினமும் 30 நிமிஷம் நடந்தா போதும். முக்கியம் என்னன்னா வேகம் இல்ல, தொடர்ந்து செய்யறதுதான். 2வது தங்கப்பழக்கம். உப்பு சாப்பிடுறத எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைங்க. உப்புங்கிறது இதயத்தோட அமைதியான எதிரி. அது இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்துது, இரத்த குழாய்களை கெட்டியாக்குது, ஹார்ட் அட்டாக்க தூண்டுது. நம்மள நிறைய பேர் அதிகமா உப்பு சாப்பிடுறோம். பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட், உடனடி சூப், பாக்கெட் பிரெட், டின்ல அடைச்ச உணவுகள் இதையெல்லாம் தவிருங்க. அதுக்கு பதிலா பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள், இயற்கையான உணவுகளை அதிகமா சாப்பிடுங்க. 3வது தங்கப்பழக்கம். உங்க வயசு என்னவா இருந்தாலும் புகைப்பழக்கம், மது அருந்துறதை நிறுத்துங்க. தனியா இருக்கும்போது செய்ய வேண்டிய 8 வழிகள். பாதுகாப்பான இடத்துல உட்காருங்க. ஆஸ்பிரின் மென்று சாப்பிடுங்க. ஆம்புலன்ஸை கூப்பிட்டு உங்க அட்ரஸ சொல்லுங்க. கதவை திறந்து வச்சு சாவிய இல்லன்னா கோட நம்பரை கண்ணுக்கு தெரியிற இடத்துல வையுங்க. உங்க கால்களை லேசா உயர்த்தி 45 டிகிரி கோணத்துல சாய்ஞ்சிக்கங்க. உங்க குடும்பத்தினருக்கு ஒரு சுருக்கமான மெசேஜ் அனுப்புங்க. 7வது 4 செகண்ட் மூச்சை உள்ள இழுத்து 6 செகண்ட் மூச்சை வெளியே விடுங்க. 8. உங்க மணிக்கட்டை அமுக்கி 3 தடவை இருமுங்க. மாரடைப்பை தடுக்க 3 தங்க பழக்கங்கள். 1. தினமும் 30 நிமிஷம் நடக்கணும். 2. உப்பு சாப்பிடுறதை குறைக்கணும். 3. சிகரெட், தண்ணி அடிக்கிறதை விடணும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் இது மாதிரி உசுரை காப்பாத்துற விஷயத்த நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இதை ஷேர் பண்ணுங்க. உங்க அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி இல்லன்னா நண்பர்களுக்கு அனுப்புங்க.